இங்க வாங்க. இந்த மேலெல்லாம் இப்படி பணக்கார வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி வைப்பாவலாம், இது எல்லாமே எங்க வீட்டுக்கார வீல செஞ்சதுதான். நம்ம வீட்டுல போக கூடாத இடம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீடுதான். வாங்க, இப்படிதான் இருக்கும். இது என் மூத்த பிள்ளை, இது என் 2வது பிள்ளை. என்னோட யூடியூப் எடிட்டர் இவர் தான், தீபா டைரியோட எடிட்டர். எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரணும். என்ன? உங்க வீட்டு லைட்டா சுத்தி காட்டு, நம்ம 2 பேரும் இங்க போய் அப்படியே மொனக்கடை. என்ன ஏதாவது தப்பா கேட்டனா? நம்ம போய் பன் பட்டர் ஜாம் டீ குடிச்சிட்டு வரலாம். இரு, நீ உண்மையிலேயே தெரிஞ்சுதான் வந்திருக்கியா? ஹோம் டூர்லாம் நீ இதுல எங்க சுத்திக்க வாங்கலாம். இந்த பாலடைஞ்ச மண்டபத்துல எதை நீ வந்து ஹோம் டூர் போனோம்? அழகாதான் இருக்கு, உள்ள எல்லாம் அழகா வச்சு. அழகா இருக்கு. வெளியில எல்லார் வீடும் அப்படிதான் இருக்கு, ஆனா உள்ள பாருங்க அவ்வளவு அழகா இன்டீரியர் எல்லாம் சூப்பரா இருக்கும்க்கா. ஆமா, நிறைய ஏங்க ரொம்ப நம்புறாத போல. ஐயா, இதான் எங்க வீடு. சரி, இந்த கண் திருஷ்டி பொம்மை எதுக்கு வச்சுக்கோ தெரியுமா? எதுக்கு? எங்க வீட்டை பார்த்து யாரும் கண்ணு வச்சிடக்கூடாது. யாராவது கண்ணு வச்சிய பிள்ளையார் வந்து பயமுறுத்துவாரு. வாங்க, இதுதான் எங்க கோழி அடையிற இடம். ஓ, கரெக்ட் டைமுக்கு வந்துருவாங்க. அதுக்கு முட்டை இங்கதான் இருந்து எடுத்து. இந்த பொக்கிஷத்தை நான் காட்டக்கூடாதுன்னா இருந்தாலும் நான் காட்டுறேன். வாங்க, இந்த பாத்தீங்களா என் வீட்டுக்காரர் வரைஞ்சிருக்காங்க என் பசங்க. ஆஹா, சூப்பர். அதை இதுல ஒட்டி வச்சிருக்கோம். இத வந்து நீங்க எந்த ஹோம் டூர்லயும் பார்க்க முடியாது, பாத்துக்கங்க. அப்புறம் இங்க வாங்க, இது எதுக்கா? இது இந்த அண்டை சட்டி மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஏதோ வெண்ணி வைக்கிற பானைச்சட்டி. ஆமா, அக்கா வந்து எப்பவும் வெண்ணி குடிக்கிறோம், ஏன்னா குண்டாயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக எங்க வீட்டுக்காரர் இதுல வெண்ணி போட்டு வைப்பார். பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு, மல்லி, சுக்கு எல்லாம் தட்டி போட்டு இதுல வந்து நான் வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பேன். எதுக்கு? இலக்கிறதுக்கு. ஆமா, சரி, இங்க வாங்க. சூப்பர். மத்தபடி வேற எதையும் பார்க்க, நான் எதை காட்டுறனோ அதை மட்டும் தான் பார்க்கணும். நீங்களா வேற உள்ளத்தை பார்த்துட்டு ஏன் உங்க வீடு இப்படி இருக்குன்னு எவனாவது எழுதி அனுப்புன இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அடக்கிருக்கோம். வாங்க, சூப்பர். இது வந்து கல்யாணம் ஆன புதுசுல கழுத கூட கொஞ்சம் அழகாத்தான் தெரியும். அந்த மாதிரி நேரத்துல எடுத்தது. கல்யாணம் ஆகி 3 நாளோ 4 நாளோ ஆகுது. அப்போ அந்த ஒரு பொலிவு தெரியுது பாத்தீங்களா? இப்ப நீங்க என்னதான் மேக்கப் போட்டாலும் அந்த பொலிவு வராது. அது ஒரிஜினலா. இதான் எங்க மளிகை கடை. அழகா இல்ல. சரி வாங்க. நீங்க நல்லா இல்லன்னா அங்கேயே சொல்லிட்டு மறுபடி கேட்டியா மொக்க வாங்குறவா? சரி வாங்க. ஐயோ, இந்த மாதிரி யாரும் டேமேஜ் பண்ண முடியாது. இது வந்து சூப்பர். வேற எதையும் காட்டிடாதீங்க, காட்ட வேண்டியதை மட்டும் காட்டுங்க. இந்த காரை மட்டும் காட்டுங்க. வாங்க, இந்த காரு தான். சூப்பர்க்கா. எங்க இந்த காரு அக்கா வந்து உங்க அன்பால வாங்கின காரு. எட்டிகா காரு. இது மட்டும் இல்ல, இந்த பொங்கல் கழிச்சு மாடியில வீடு போடுறோம். மாடி வீடு அடுத்த தடவை நீங்க வந்தீங்கன்னா அக்காவை மாடி வீட்டுல பாக்கலாம். அது ஒரு ஹோம் டூர். என்ன உண்மையில நான் சொல்றேன், மைண்ட் அப்படின்றது பக்காவா ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருக்காங்கப்பா. அப்பா எம்மா, அக்கா வீடு கட்டிடுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க அக்கா அப்படி சொல்லுவான்னு பார்த்தா டக்குனு அப்ப அடுத்த ஹோம் டூர் கொடுத்துருங்க அப்படின்னு வியாபார மைண்ட்லயே அதுல இருந்து வெளியில வாப்ல. அக்கா வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வியாபார மைண்ட தூக்கி வாசல்ல வச்சுட்டு உறவுக்கு அரவியெல்லாம் உள்ள இருந்து நாங்களும் பேசிருப்போம். வா வா, குட்டி வீடுதான், ஆனா நிறைவான. வாஷிங் மிஷின்லாம் யூஸ் பண்றீங்களா? யூஸ் பண்றோமே, அது அப்புறம் சும்மா வச்சிருக்கு, அத கூட விட மாட்டேங்க.